நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் ஒரு பார்வை. 1938ஆம் வருடம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பொன்னையா பிள்ளைக்கு மகனாக பிறந்தார். அவருடைய பெயர் சங்கரலிங்கம். இவருடைய தந்தை விவசாய பண்ணையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தார். அந்த ஊரில் கணக்கு பிள்ளை குடும்பம் என்றால் மிகவும் பிரபலம். அவருடைய தாய் தந்தை மறைவுக்கு பிறகு மதுரையில் அவரது அண்ணன் வீட்டில் வளர்ந்தார். அவர் OAK தேவர் மூலம் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் முருக பக்தரான இவர் தனது 3 மகன்களுக்கும் சண்முகவேல், குமரவேல், செந்தில்வேல் என பெயர் வைத்தார். தனது 27வது வயதில் திரைப்படத்தில் அறிமுகமானார். இவரது முதல் திரைப்படம் MGR நடித்த எங்க வீட்டு பிள்ளை 1965ஆம் ஆண்டு வெளியானது. 1970ஆம் ஆண்டு திருமலை தென்குமரி படத்தில் நடித்தார். 1971ஆம் ஆண்டு ஆதிபராசக்தி படத்தில் மீனவராகவும் 1973இல் ராஜபாட் ரங்கத் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் நடித்தார். தனக்கான வசனங்களை தானே எழுதியும் நடித்தவர். 1970-80களில் ஜெய்சங்கர், ரஜினி, கமல் என முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர். 1979இல் வெளியான மாந்தோப்பு கிளியே படத்தில் கருமி வேடம் இன்று வரை மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. தாய் மீது சத்தியம் படத்தில் பயிரில் ஆடுறா காமெடியும், பாலாபிஷேகம் படத்தில் திருநங்கை வேடமும் அந்த காலகட்டத்தில் அனைவராலும் ரசிக்கப்பட்ட காமெடி. வசந்த காலம் படத்தில் கொஞ்சம் ஒதுங்கு பாடல் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் சுருளிராஜன் பாடுவது போலவே பாடியிருப்பார். கொஞ்சம் ஒதுங்கு, நான் தனியா பேசணும் உன்னோட. சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி, சின்ன சிட்டு வாடி சுகமள்ளி கொஞ்சம் தாடி, சின்ன கடை பன்னீரா சேர்ந்து கடி. அதே போல கீதா ஒரு செண்பகப்பு படத்தில் உப்புமா கிண்டி வையடி என்ற பாடலும் சுருளிராஜன் குரலிலேயே பாடுவது போல் இருக்கும். உப்புமா கிண்டி வையடி, அடியே உப்புமா கிண்டி வையடி. பாலாபிஷேகம் படத்தில் தாலி கட்டாம மேளம் கொட்டாம தானா வந்தவளை பாடல் அக்காலத்தில் மிகவும் பிரபலம். தாணி வச்சு கல்யாணம் பண்ணாம தாலி கட்டாம மேளம் கொட்டாம. இவரது படிப்பு 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே. நாகேஷ், தங்கவேல், தேங்காய் சீனிவாசன் போன்ற ஜாம்பவான்கள் நடித்த காலத்திலேயே அவர்களுக்கு நிகராக நடித்தவர். இவர் உயிருடன் இருந்திருந்தால் கவுண்டமணி எல்லாம் பெயர் வாங்கியிருக்க முடியாது என்ற பேச்சும் அந்த காலத்தில் உண்டு. கவுண்டமணி, விவேக், சந்தானம் போன்றவர்கள் இவருடைய பாவனையில் நடித்த படங்களும் உண்டு. 1980ஆம் வருடம் மட்டும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து 1984ஆம் வருடம் வரை வெளியானது. போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தனது குடும்பத்தை கடைசி காலத்தில் வறுமையில் விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. திரைப்படங்களில் தனது காமெடிகளால் மக்களின் மனதை கொள்ளை கொண்ட சுருளிராஜனுக்கு தனது மரணத்தை வெல்ல முடியவில்லை. 1980ஆம் வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி தனது 47வது வயதில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவர் 15 வருடங்களில் சுமார் 675 படங்களில் நடித்திருந்தார். இவர் மறைவுக்கு பிறகு கலைமாமணி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அவர் மறைந்தாலும் அவரது காமெடி என்று மக்கள் மனதில்